விமான விபத்தில் மலாவி துணை அதிபர் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன விமானத்தின் பாகங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் கண்டெடுப்பு. பிரதமர் மோடி அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் சமைக்க தடை. வீடு வீடாக சென்று உணவு, முகக்கவசம் விநியோகம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக திடீர் ஒத்திவைப்பு. அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. ஜூன் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியே சட்டப்பேரவை கூட்டம் தொடக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு மாற்றம். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பன் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாரியப்பனுக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டி. அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பாளரை அறிவித்தது திமுக. விமான நிலையங்களில் இனி பேட்டியளிக்க மாட்டேன் என அண்ணாமலை உறுதி. தேர்தல் தோல்வியை அடுத்து அனைத்தையும் முறைப்படுத்தப் போவதாக பேட்டி. எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாகர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க. எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. எதிர்காலத்தில் கூட்டணியாக களம் காண்பதா, தனித்து நிற்பதா? காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர்கள் வார்த்தை போர். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? ஆந்திர மாநிலத்தின் தலைநகர் இனி அமராவதிதான். முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்களுக்கிடையே பேச்சு. தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படும் மேட்டூர் அணை. குறுவை சாகுபடிக்கு என்ன செய்ய போகிறது காவிரி டெல்டா?